வணக்கம் ஸ்டூடெண்ட். ப்ரூஃப் ஆஃப் காஸ் லா. ப்ரூஃப் ஆஃப் காஸ் லா எப்படி பார்க்க போகிறோம்? சப்போஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காஸ் லா the flux through a surface is equal to charge inside the closed surface by epsilon non-zero. Also flux of the definition is equal to E dot dA vector, area vector integration. பார்த்துருக்கோம். Suppose for a point charge, ஒரு பாயிண்ட் சார்ஜை பார்த்தோம்னா, சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் வச்சுருக்கோம். அட் பாயிண்ட் பி இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் q. The electric field will be radially outward from here, radially outward. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம பாயிண்ட் பியில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தோம்னா பை கூலம்ஸ் லா என்ன வருது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் a test charge placed at that point. Force experienced by test charge. So force என்ன வரும்? 1 by 4 pi epsilon naught into this charge, source charge. இது சோர்ஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். ஏன் சோர்ஸ்னா இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. into test charge, product of these two charges divided by the distance square, the magnitude. So magnitude divided by f, இது f-ஓட வேல்யூ இது, divided by q naught, இது cancel ஆகிடும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் at point R is equal to 1 by 4 pi epsilon naught into q by r square. q தான் இந்த சார்ஜ் தான் q நம்ம சொல்லுவோம். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ வேறு டிஃப்ரெண்ட் பாயிண்ட் சார்ஜுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். பட் டிஃப்ரெண்ட் லைன் சார்ஜ் இருக்குது. அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம டெரிவேஷன்ஸ் போடுவோம். பட் காஸ் லா யூஸ் பண்ணி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? ஸோ காஸ் லா யூஸ் பண்ணோம்னா, காஸ் லா என்ன சொல்லுது? சார்ஜ் இன்க்ளோஸ் டிவைடட் பை எப்சிலான் நாட். சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் கன்ஸ்ட்ரக்ட் a Gaussian surface. அது என்னது Gaussian surface? Gaussian surfaceனா, சப்போஸ் ஒரு பாயிண்ட் சார்ஜ் இங்கே இருந்ததுன்னா at a distance r, எல்லா 3 டைமென்ஷன் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற போது we get a sphere. ஸ்பியர்னு நினச்சிங்க, we get a sphere. ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வச்சோம்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ரேடியலி அவுட்வர்ட். ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவ் சார்ஜுக்கு போவோம். ரேடியலி அவுட்வர்ட். திஸ் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர். ஏரியா வெக்டர் பார்ப்போம். ஸோ டிஏ is equal to area of small portion of area A of surface or sphere. ஸோ இந்த இடத்துல நம்ம வச்சுக்கலாம். எப்படி இருக்கும்போது ஸ்மால் அந்த சர்ஃபேஸில், இந்த உள்ளான சர்ஃபேஸில் ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி போகுது? அதுக்கு பர்பண்டிகுலராக ஏரியா வெக்டரும் போகும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் எப்படி இருக்கும்? டிஏ வெக்டரும் அதே சேம் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ டிஏ வெக்டர் சேம் டைரெக்ஷனில் இருக்கும். டிஏ ஏரியா, இது டிஏங்கிறது ஏரியா வெக்டர். டிஏ இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஏரியா வெக்டர். ஓகே, இட்ஸ் ஏரியா வெக்டர். ஸோ நம்ம காஸ் லா யூஸ் பண்ண போகிறோம். இந்த காசியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். காசியன் சர்ஃபேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா என்ன கண்டிஷன் இருக்கணும்? சிமெட்ரி இருக்கணும். என்ன சிமெட்ரி? இங்கே இப்படி இங்கேயும் சேமு. என்ன அட் சேம் டிஸ்டன்ஸில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் சேம் அட் ஆல் த பாயிண்ட். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு 1/4 pi Q
divided by r square. R same இருந்தால் electric field same இருக்கும். So it will form a spherical surface. So at point P நமக்கு என்ன பார்க்க போகிறோம், electric field இஸ்க்கு இவ்வளவு வருது. So dA is area vector. So நம்ம Gauss law யூஸ் பண்ணுவோம். Gauss law என்ன சொல்லுது, by definition d phi small இது வழியாக போகிறது d phi, இந்த வழியாக போகிறது வெக்டர். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இது வழியாக போகுது, நிறைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இந்த ஸ்மால் ஏரியா வழியாக போகும், ஏரியா வெக்டர் இது. ஸோ இங்கே நம்ம பார்க்கலாம், திஸ் இஸ் ஏரியா வெக்டர், சேம் டைரெக்ஷன் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு சேம் எலக்ட்ரிக். இங்கே எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ d phi is equal to number of electric field passing through this surface dot product with that area. And electric area vector को electric dA vector को ये electric field vector को என்ன angle என்ன வருது, so is equal to E into dA into cos theta. So d phi is equal to E into dA into theta is equal to எவ்வளோ, theta is equal to 0. ஏன் theta is equal to 0? சப்போஸ் இந்த இடத்துல இப்படி வருது, ஒரு ஸ்மால் ஏரியா பார்க்குறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷன்லேயே இருக்குது, ஏரியா வெக்டரு இந்த வெக்டர்லேயே, ஏரியா வெக்டரு ஃபார் தி ஸ்மால், திஸ் இஸ் ஸ்மால் ஏரியா, அதோட ஏரியா வெக்டர் ரெண்டு சேம் டைரெக்ஷனில் இருக்கும்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் இ அண்ட் டிஏ வெக்டர். இ இன்ட்டு டிஏ இன்ட்டு cos 0 degree is cos 0 1. So E into dA is d phi. So total flux through the entire surface. அப்போ integrate பண்ணணும் d phi. Integrate d phi. ஏன்னா ஒரு ஏரியா இருக்குது, there will be so many area, நிறைய dA சேர்ந்தது தான் total surface area. d phi is equal to integral d phi is equal to surface integral. Total surface நம்ம integral பண்ணுறோம், surface integral பண்ணுறோம். So is equal to integral of E into dA which is equal to E into integral of dA or flux எப்படி எழுதுறாங்க, therefore flux is equal to E into integral of dA is equal to E into integral of dA. எல்லா சின்ன dAவையும் சின்ன ஏரியாவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we get total surface area. Integral of dA is equal to A, or flux through this is equal to E into area of Gaussian surface, or E into 4 pi r square. இதோட ஏரியா என்ன வரும், total surface area is equal to 4 into pi into r square. ஏன்னா இது வந்து ஸ்பியரோட ஏரியா எவ்வளோ வரும், ஸ்பியரோட ஏரியா is equal to 4 pi r square. ஸோ நம்ம ஃப்ளக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பை டெஃபினேஷன் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு ஏரியா இஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு 4 pi r square. Okay. Also, flux through the closed surface by Gauss law என்ன வரும், charge enclosed by epsilon naught. இது Gauss law. Gauss law அது வந்து Gaussian surface. இது வந்து நம்ம எந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோமோ சிமெண்ட்டை யூஸ் பண்ணி அதுக்கு பேர் தான் Gaussian surface. ஸோ ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணோம்னா E into 4 pi r square is equal to Q is equal to Q by epsilon naught. இது Gauss law. ஃப்ளக்ஸு நம்ம இது ரெண்டையும் flux is equal to E into D dot cross product dot product of E dot dA, also flux by Gauss law, charge enclosed by epsilon dot. இங்கே charge enclosed எவ்வளோ வருது, inside the Gaussian surface charge வந்து Q, இந்த Q இல்லையா. ஸோ we can write இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா இதுவும் ஃப்ளக்ஸோட ஈக்குவேஷன் தான், இதுவும் ஃப்ளக்ஸோட ஈக்குவேஷன் தான். இதே ரெண்டு ஈக்குவேஷன் பண்ணோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் E into 4 pi r square is equal to Q in. ஸோ இந்த Gaussian சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ப்ளஸ் Q இருக்கிறது தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு அவுட்வர்டாக போகுது, ப்ளஸ் Q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகே, plus Q by epsilon naught. What is electric field? Electric field is equal to Q by 4 pi
4 pi r square into epsilon naught or E is equal to Q by 4 pi epsilon naught into r square. What is the electric field? Electric field in our electric field is equal to electric field due to a point charge 1 by 4 pi epsilon naught is equal to நம்ம எழுதலாம் 1 by 4 pi epsilon naught into Q by r square. So electric field, so in the Gauss law use பண்ணி electric field by definition electric field into pi r square, electric field by Coulomb's law இது by Gauss law ரெண்டே ஈக்குவேட் பண்ண electric field is equal to 1 by 4 pi epsilon naught due to a point charge, due to a point charge. So Gauss law use பண்ணி நம்ம Gauss law நம்ம யூஸ் பண்ணி electric field for a particular charge distribution கண்டுபிடிக்கலாம். டைரக்ட் மெத்தடில் கண்டுபிடிக்கலாம் by using Coulomb's law. Coulomb's law கண்டுபிடிக்கிற போது காம்ப்ளிகேட்டட் கொஞ்சம் லென்த்தியாக டெரிவேஷன் வரும். Gauss law வந்து 4-5 ஸ்டெப்பில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் எலக்ட்ரிக் கான்ஃபிகரேஷனுக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் அட்வான்டேஜ் ஆஃப் Gauss law. என்ன வர So electric field due to a point charge is equal to electric field due to point charge, flux due to a point charge is equal to electric field into area. General expression. இங்கே area என்ன வருது? area of the sphere. So flux இந்த டோட்டல் ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுது, இந்த க்ளோஸ்ட் ஏரியா வழியாக எவ்வளோ ஃப்ளக்ஸ் போகுதுங்கிறதா இது டினோட் பண்ணுது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் at this point என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் equal to 1 by 4 pi epsilon naught into source charge, that is charge enclosed here, source charge by the distance square. At this point நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்கேருந்து இந்த பாயிண்டில் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா this is Q R அப்படின்னா கண்டுபிடிக்கணும் Q by R square தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. நம்ம the into area of the Gaussian surface, area of the closed or Gaussian surface. ஏன் Gaussian surfaceன்னு சொல்கிறோம்? நம்ம ஒரு சிமெட்ரி யூஸ் பண்ணி ஒரு Gaussian surface கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த Gaussian surface ஒரு க்ளோஸ்டு surface. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம், ஏரியா வந்து ஏரியா ஆஃப் த க்ளோஸ் சர்ஃபேஸ் தட் விச் இஸ் ஸ்பெரிக்கல்னா 4 pi r square. therefore flux இந்த 4 அடிபட்டோம், பையும் அடிபட்டோம், r square அடிபட்டோம், q divided by epsilon naught. so flux also flux நம்ம என்ன E into dA the flux. so நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம்? E dot dA vector is equal to charge enclosed by epsilon naught which is flux.
ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா காஸ் லா, இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இது டெஃபினேஷன் ஆஃப் ஃப்ளக்ஸ்.